நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அரசவையில் இருக்கும் அனைத்து அரசவை வாசிகளே, விஜயநகர வாசிகளே, மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அவர்களுடைய அனுமதியோடவும் 7 சிறப்பு நிபுணர்களோட ஆசீர்வாதத்துடனும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் 8வது சிறப்பு நிபுணரா பதவி ஏற்கிறார். பண்டித ராமகிருஷ்ணர் நிபுணர் ஆக கூடாது. நிறுத்துங்க மகாராஜா, நிறுத்துங்க, 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 நிறுத்துங்க. இங்கதான் இருக்கேன் சுவாமி, உங்ககிட்ட தான் இருக்கேன். ரொம்ப நேரமா நிக்கிறேன், உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, உங்களுக்கு சில்லுன்னு தண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்க குளிச்சிடுங்க. அதுக்கப்புறம் மதியம் வரை நீங்க கடவுள் பேரை உச்சரிக்கணும். சுவாமி, தியானம் பண்றதுக்கான வழிமுறையே இதுதான். கடவுள் பேரை உச்சரிக்கிறத எண்ணத்துக்கு மாலை கொண்டு வர இருங்க. கடவுளே, சன்னியாசி ஆகணுங்கிற திட்டத்தை எப்பவோ கைவிட்டாச்சுங்கிறது இவளுக்கு சொல்லி நான் எப்படி புரிய வைக்கிறது? தனிமணி, நாம எல்லாருமே உடனடியா தர்பாருக்கு போயாகணும். ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ண 8வது நிபுணர் ஆயிட்டான்னா பீர்பால நாம நம்ம கூட கூட்டிட்டு போறதுல எந்த லாபமும் இல்ல. வருணமால உள்ள போயிட்டா இதுதான் நல்ல வாய்ப்பு. புறப்படுங்க. முதல்ல குளிங்க குருஜி, குளிங்க. இருங்க குருஜி, ஆனா நாம இந்த உடையில எப்படி சமைக்க போறது? கழுதைகளா, வழியில தான் கோத்வால் வீடு வருது இல்ல, அங்க நமக்கான ஆடைகளை மாத்திக்குவோம். ஆனா முதல்ல இங்க இருந்து புறப்பட்டாகணும். நேரம் மட்டும் வீணாகவே கூடாது. நான் இப்போ என்ன நினைக்கிறேனோ அத அந்த நேரத்துக்குள்ள முடிக்க முடியுமா முடியாதானே எனக்கு தெரியலையே. அப்படின்னா பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? ரகசிய முறையில எழுதப்பட்ட இந்த கடிதத்துல இருக்கிற ரகசிய செய்தி உங்களால படிக்க முடியலன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா மகாராஜா, எனக்கு இதுல எதுவுமே புரியல. படிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ண மகாராஜா. கண்ணாடியில வச்சு அதோட பிம்பத்தை பார்த்து படிக்கவும் முயற்சி பண்ண. தீபத்தின் மேல வச்சு படிச்சா ஒருவேளை தீபத்தோட ஒளியால வார்த்தைகள் தெரிய வருமானு பார்த்து அப்படியும் வரல. இதுல தெளிவா எழுதப்பட்டிருக்க 2 விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு புரிய வந்துச்சு. ஒன்னு 500, இன்னொன்னு 5000. ஏதோ கணக்கு எழுதுறவங்க எழுதி வச்ச மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொன்னு அந்த கடிதத்தோட ஓரத்துல இருக்கிற நிலா சின்னம். அப்புறம் அந்த நிலாவோட சின்னத்துக்கு மேல இல்லன்னு சொல்ற மாதிரி அது மேல கோடு போட்டிருக்காங்க. இந்த சிவப்பு மையால எழுதப்பட்டிருக்கிற இந்த கடிதத்துல எனக்கு எதுவும் புரியல மகாராஜா. மகாராஜா, இன்னொன்னு நடக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த ரகசிய கடிதத்துல எந்த செய்தியும் இல்லாம கூட இருக்கலாம். நாம தேவையில்லாம முயற்சி பண்றோமோ என்னமோ. இல்ல மந்திரியாரே, நம்மளால இத படிக்க முடியலன்றதுக்காக இந்த கடிதத்துல எந்த செய்தியும் இல்லங்கிறது அர்த்தம் கிடையாது. பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது சரிதான். இப்போதைக்கு கடிதத்துல மறைஞ்சிருக்கிற செய்தியை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு முக்கியமானது. மகாராஜா, நான் திரும்பவும் முயற்சி பண்ணி பார்க்கறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கறேன். ஆனா ஏதாவது தாமதம் ஆயிடுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எந்த தாமதமும் ஆகாது மகாராஜா. குருவே,
தாமதமே ஆகாது. எனக்கு நீங்க ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதும். குருவே, நீங்களா? ஆமா மகாராஜா, நானேதான். இப்போ உங்க முன்னாடி இருக்கிறது நானேதான். மகாராஜா, நான் இந்த உலகத்தையே வெறுத்து துறந்து தவ வாழ்க்கையை மேற்கொண்ட, அதுவும் சிறப்பாவே போனப்போ என்னோட ஞான திருஷ்டியில ஒரு விஷயம் தெரிய வந்தது. நம்ம மகாராஜாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து. உங்களுக்கே தெரியும்ல மகாராஜா, உங்க பிரச்சனைங்கிறது அது உங்க பிரச்சனை இல்ல, அது எப்பவுமே என்னோடதுன்னு. அற்புதம் குருவே, அற்புதம். இந்த ராஜசபைக்கு உங்களை வரவேற்கிற, மறுபடியும் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் குருவே. நன்றி மகாராஜா. குருவே, இப்ப நமக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதோட செய்தி என்னமோ நம்ம கிட்ட தான் இருக்கு, ஆனா அதோட அர்த்தம் தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. குருவே, நமக்கு ஒரு கடிதம் வந்து சேர்ந்திருக்கு. மகாமந்திரி திம்மராசு அவர்களே, எனக்கு எல்லாம் தெரியும். இங்க நடந்த அத்தனை பேச்சுக்களும் நான் கேட்டேன். ரகசிய குறியீடுகளால் எழுதப்பட்ட இந்த கடிதத்தை புரிய வைக்க முடியுமா? இது எந்த மொழியில எழுதப்பட்டிருக்குங்கிறது இன்னும் யாருக்குமே புரியல. இங்க நான் இன்னொரு செய்தியையும் சொல்லணும். மகாராஜா, நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். உங்களுக்கு இப்போ ஒரு சங்கேத கடிதம் வந்திருக்கு. காட்டுல தவம் செய்யும் போது எனக்கும் ஒரு விஷயம் தெரிய வந்தது. தியானம் பண்றது மூலமா தான் மனம் சுத்தமாகும். ஆனா சங்கேத வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு அபாரமான புத்தி தேவை. குருவே, ஏற்கனவே இந்த கடிதத்தில் இருக்கிற விஷயங்கள் என்னன்னு புரியாம குழம்பி போயிருக்கோம். ஆனா இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லாம நீங்க ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்களே. மந்திரி அவர்களே, நான் காட்டுல இருந்து வரும்போது ஒரு நண்பனை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவன் ஒரு மகா புத்திசாலியும் கூட. எவ்வளவு கஷ்டமான விடுகதைகளோ புதிர்களோ கூட அவன் முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாது. மகாராஜா, இந்த அரசவையில நீங்க அவனை அழைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா நீங்க ஒரு அற்புதத்தை உங்க கண்ணால பாப்பீங்க. நிச்சயமா குருவே, நிச்சயமா. இந்த பிரச்சனைய தீர்க்கக்கூடிய ஒரு நபரை இந்த ராஜசபைக்கு கூட்டிட்டு வர போறீங்க அப்படின்னா நிச்சயமா நாம அவரை வரவேற்றே தான் ஆகணும். அவர் வர்றதுக்கு அனுமதி கொடுக்கறேன். நன்றி மகாராஜா. குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணராலேயே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு வேற யாராவது தீர்வு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். முடியறதுக்கு முன்னாடி எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். வந்துட்டான் நம்ம பீர்பால். ஆனா அது நடந்து முடிஞ்சதும் அதுதான் எல்லாத்த விட ரொம்ப சுலபமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அசாத்தியம்ங்கிற வார்த்தையிலேயே சாத்தியம்ங்கிற வார்த்தையை ஒளிச்சு வச்சிருக்கு. அடடா, நல்லா சொன்ன. தன்னம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம். ஆனா ரொம்ப நம்பிக்கை இருக்குன்றது நம்ம திறமைய குறைச்சிரும். முகத்தோட பொலிவு கண்ணில் இருக்கிற ஒளி, ஞானத்தின் தீ அறிவோட வாசம். பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த அரசவையோட பெருமை. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த பீர்பாலோட வணக்கத்தை நீங்க ஏத்துக்கோங்க. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வீரம் அப்புறம் பொறுமை, இது ரெண்டுமே ரெண்டு கண்களா இருக்கிற மகா மந்திரி திம்மரசுக்கு என்னோட வணக்கங்கள். வணக்கம். உங்களை பார்க்கறதுக்காக தான் என்னோட வாழ்க்கை முழுக்க நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க ஒரு பார்வை பார்த்தாலே எதிரிகள் பயந்து ஓடிடுவாங்க. மக்களின் அதிபதி, அரசர்களின் அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு என்னோட வணக்கங்கள். உங்களை வரவேற்கிறேன். ராமகிருஷ்ணரே, நீங்க சொன்னது சரிதான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ஒரு மனிதனுக்கு அதிகமான நம்பிக்கையே அவன் செய்யக்கூடாததை செய்ய வைக்கும். ஆனா தன்னம்பிக்கை ஒரு மனுஷனால செய்ய முடியாததை செய்ய வைக்கும்.
அடடா. இத பேசிக்கிட்டு இருக்கிறது உன்னோட தலகணமா இல்ல தன்னம்பிக்கையோட பேசிக்கிட்டு இருக்கியா? அது எனக்கே என்ன முழுசா புரியல. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அது எனக்கும் தெரிய வந்துரும், உங்களுக்கும் உங்க கேள்விக்கான பதில் நிச்சயம் கிடைச்சிரும். நிச்சயமா நிச்சயமா பீர்பால் அவர்களே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பீர்பாலுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை நாம கொடுத்தே ஆகணும். மந்திரியாரே, மகாராஜா, பிரச்சனை என்னங்கறத இவர்கிட்ட சொல்லுங்க. கட்டளைப்படியே மகாராஜா. மகாராஜா, விஜயநகரத்தோட அனுபவம் உள்ள ஒற்றனை எதிரிகள் பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒற்றன் ரகசியமா ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. அதுல என்ன எழுதியிருக்குன்னு யாராலையுமே படிக்க முடியல. ஏன்னா நான் அரசவைக்கு வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன், எனக்கு எல்லாமே கேட்டுருச்சு. இப்ப நான் அந்த கடிதத்தை பார்த்தா மட்டும் போதும். மந்திரியாரே, உங்களுக்கு இந்த ஒற்றனை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல? அவருக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனா அவரோட வேலையில அனுபவம் வாய்ந்த மிகப்பெரிய ஒரு நிபுணர். அப்படின்னா மகாராஜா, எழுத படிக்க தெரியாதவன் எழுதுனது படிக்க நாம எதுக்காக முயற்சி பண்ணணும்? அதுல அவர் என்ன சொல்ல வராருங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். பீர்பால் அவர்களே, ஒற்றர் உங்க கையில் இருக்கிற அந்த கடிதத்தை மட்டும்தான் இங்க அனுப்பி வச்சிருக்காரு. மத்தபடி வேற எந்த தகவலும் இல்ல. அதுக்கான தேவையும் கண்டிப்பா இல்ல. உங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல, புத்திசாலிகளுக்கு ஒரே ஒரு அறிகுறியே போதும். இந்த கடிதத்துல நிறைய அறிகுறிகள் இருக்கு. இந்த கடிதத்துல இருக்கிற அறிகுறிகள் சொல்றது எல்லாம் ஒண்ணுதான். விஜயநகரத்து மேல தாக்குதல் நடக்க போகுது. முதல் அறிகுறி, இந்த தூது அனுப்புற கடிதத்துல கருப்பு இல்ல நீல மைய தான் பயன்படுத்துவாங்க. ஆனா மகாராஜா இதுல பாருங்க, சிவப்பு நிற மைய பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கடிதத்தை பார்த்தா எச்சரிக்கைக்கான அறிகுறி மாதிரி இருக்கு. அப்புறம் மகாராஜா இங்க பாருங்க, இது ரொம்ப வேகமா எழுதியிருக்காங்க. இங்க பாருங்க மகாராஜா, இதுல 5000 எழுதியிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் இடத்த விட்டுட்டு 500 எழுதியிருக்கு. அப்படின்னா 2 சேனைகள் எதிரெதிர நின்னுகிட்டு இருக்கு. இப்பதான் எனக்கு புரிய வருது. பண்டித ராமகிருஷ்ணரே, கடிதத்தை உங்ககிட்ட கொடுத்தப்போ ஒன்னும் புரியல. இப்ப அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு குறுக்க பேசுறீங்க? மகாராஜா, எனக்கு என்னமோ இது எதிரெதிரா நிக்கிற சேனைகள் மாதிரி தெரியுது. இந்த தெற்கு பக்கம் இருக்கிற சின்ன சேனை விஜயநகரத்தோடது. இது மூலமா தெரிய வர்றது என்னன்னா, விஜயநகரத்தை விட 10 மடங்கு பலமான படையோட தாக்குதல் நடக்க போகுது. அதுவும் நாளை மறுநாள் ராத்திரியே. என்னது? நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு நிலாவை வரைஞ்சி அதுக்கு நடுவுல கோடு போட்டிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் நிலா இல்லாத நாள், அதாவது அமாவாசை ராத்திரி. அது நாளை மறுநாள் தான் மகாராஜா. பீர்பால், நீங்க எதை பத்தி பேசுறீங்களோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுதான் நீங்க சொல்றீங்கன்னு நான் நம்புறேன்.
ஒருவேளை இவனும் நம்மள மாதிரி அவசரத்துல வாய்விடுறவனா இருந்தா. பீர்பால், இன்னொரு தடவை கடிதத்தை உத்து கவனிச்சு உன்னோட விளக்கத்தை சொல்லு. இல்ல குருவே, கடிதத்தை திரும்பவும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. பீர்பல் அந்த கடிதத்தோட செய்தியையும் அறிகுறியையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். ராஜ்யத்து மேல தாக்குதல் நடக்க போகுதுன்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப நன்றி பீர்பால் அவர்களே. நீங்க இன்னைக்கு எங்களோட ராஜசபைக்கு வந்து எங்களோட இந்த பிரச்சனைக்கான தீர்வு கொடுத்துட்டீங்க. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. மகாராஜா, யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டை தாக்க போறது யாரா இருப்பாங்க? சுல்தான் ஷம்ஷுதீன். அவன் தான் ஒற்றனை கைது பண்ணியிருக்கான். ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க சொல்றது சரிதான். அப்புறம் தாக்குதல் வடக்கு திசையில தான் நடக்க போகுது. அதுதான் நம்ம ராஜ்யத்தோட ரொம்ப பலவீனமான இடம். மந்திரியாரே, படைகளை தயாரா இருக்க சொல்லுங்க. இந்த முறை கிருஷ்ணதேவராயன் நிச்சயமா மொத்தமா அழிஞ்சிடுவான். அப்புறம் விஜயநகரம் நம்மளோட அடிமையாயிடும். நாம இங்கிருந்துதான் தாக்குதல் நடத்தணும். அந்த ராஜ்யத்தோட ஒற்றன் இப்ப நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கான். அந்த கிருஷ்ணதேவராயனுக்கு இப்ப நடக்க போறதோட சின்ன அறிகுறி கூட தெரியக்கூடாது. எதிரி இப்போதைக்கு நிம்மதியா இருக்கட்டும். ஏன்னா சீக்கிரமே அவனோட உயிர் போக போகுது. நம்ம ராணுவத்துல இருக்கிற பெரிய படை இது. இது அவங்களோட சின்ன ராஜ்யம். தாக்குதல் நாளைக்கு மறுநாள் ராத்திரி இந்த திசையில தான் நடக்கும். நீங்க சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நானும் இதே தான் நினைச்சேன். அப்படின்னா நாளை மறுநாள் ராத்திரி இவ்வளவு குறைவான நேரத்துல விஜயநகரத்தோட எல்லையில இருக்கிற மொத்த படைகளும் நம்ம சேனையோட வந்து சேர முடியாது. இதுக்கான அர்த்தம் என்னன்னா மந்திரியாரே, நம்மளோட படை தன்னை விட 10 மடங்கு பலசாலியான சேனையை எதிர்கொள்ள போகுது. நம்மளால எதிரெதிரா சண்டை போட முடியாது. எப்பவும் யுத்த காலத்துக்கு இப்படி ஒரு எண்ணத்தோட போகக்கூடாது. ஆனா இந்த முறை யோசிச்சுதான் ஆகணும் மந்திரியாரே. எதை யோசிக்கணும்னு சொல்றீங்க ராமகிருஷ்ணா? இந்த மாதிரி நிலைமையில வேற என்ன பண்ண முடியும்? சரிதான் மகாராஜா, எதுவும் பண்ண முடியாது. ஆனா காட்ட முடியும்ல. என்னது? நாம நம்மளுடைய படை பலத்தை எதிரியோட படையை விட அதிகமா இருக்குன்னு காட்ட முடியும்ல. பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? படைங்கிறது என்ன வில்லோட நானா இழுத்து காட்டுறதுக்கு? இது சாத்தியமே இல்ல. இது சாத்தியம்தான். ஒருவேளை பொய்யான படையை நிக்க வச்ச வாய்ப்பு இருக்கு. என்ன பொய்யான படையா? ஆனா அதெல்லாம் எப்படி நடக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னோட எதிரியின் தாக்குதல் இருந்து தப்பிக்கவே முடியாது. வசீர் ஆசம், போய் படை தளபதியை தயாரா இருக்க சொல்லு. இமயமலையை விட பெரிய படையோட விஜயநகரத்தை நோக்கி போகணும்னு சொல்லு. விஜயநகரத்தோட இந்த திசையில அப்படி என்ன இருக்கு? இந்த திசையில 5 பெரிய பெரிய ஊர்கள் இருக்கு. கிட்டத்தட்ட அங்க 50,000 மக்கள் இருக்காங்க. ரொம்ப நல்லது. அப்படின்னா மகாராஜா, அந்த இடத்துல இருக்கிற அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கொண்டாடுற விழாவை ஏற்பாடு பண்ண முடியுமா? பீர்பால், இந்த மாதிரி யோசனை எல்லாம் உங்களுக்கு எப்படி தோணுது? முதல்ல போலியான படை நீங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு போலியான விழாவை ஏற்பாடு பண்ணணுங்கிறீங்க. விழா பொய்யா இருக்காது குருவே. மகாராஜா, ஒரு பெரிய விழா நடக்க போகுதுன்னு நீங்க அறிவிச்சிருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நாளை மறுநாள் இங்க ஒரு யுத்தம் நடக்க போகுது. ஆனா நீங்க விழாவை பத்தி பேசுறீங்க. ஆமா மந்திரியாரே, திருவிழா. அங்க விழாவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. அதுவும் ராத்திரியில நடக்கும். ராத்திரியில நிறைய தீப்பந்தங்கள் எரியும். ஏன்னா அன்னைக்கு அமாவாசை. தீப்பந்தங்கள் மூலமா வெளிச்சம் வரும். இந்த வெளிச்சத்தை பார்த்து
நிச்சயமா எதிரிகள் ஏமாறுவாங்க. ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். எல்லா ஊர் மக்களுக்கும் அவங்க விழாக்கு தான் வந்திருக்காங்கன்னு தோணணும். நாம இப்பவே ஒரு திட்டத்தை வகுத்தே ஆகணும். விழா நடக்கும்போது நம்ம வீரர்கள் எல்லாருமே கையில தீப்பந்தத்தோட நிப்பாங்க. ஒருவேளை எதிரிகள் வந்து இங்க பார்க்கும்போது அவங்க படையை விட நம்ம படை 10 மடங்கு பெருசுன்னு தோணும். இந்த யுத்தத்தை நம்ம வீரத்தால ஜெயிக்க முடியாது. எதிரியோட பயத்தால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். மந்திரியாரே, நீங்க விழாவுக்கான அறிவிப்பை வெளியிடுங்க. கட்டளைப்படியே மகாராஜா. அப்புறம் குருவே, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் மகாராஜா? நீங்க ஒரு கடிதம் எழுதணும் குருவே. இந்த நாட்டோட முக்கிய பண்டிதர்களுக்கு எழுதுங்க. அதுல என்ன எழுதணும்னா, உங்களோட ஞான திருஷ்டியில நம்ம அம்மனுக்காக ஒரு சிறந்த விழாவை நடத்தணும்னு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லுவோம். மந்திரியாரே, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் அப்புறம் பீர்பால் சொன்ன மாதிரி அந்த விழாக்கான ஏற்பாட்டை போர்க்களத்திலேயே பண்ணுங்க. மகாராஜா, நாம இந்த விழாக்கான ஏற்பாடுகளை சீக்கிரமா பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுல்தான் அவனுடைய படையை கூட்டிக்கிட்டு விஜயநகரத்தை நோக்கி கிளம்பி இருப்பான். கேளுங்க கேளுங்க கேளுங்க. ராஜகுரு தத்தாச்சாரியாரோட கனவுல அம்மன் வந்து திருவிழாவை நடத்த சொல்லிருக்காங்க. இதுல நீங்க எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும். நீங்க கண்டிப்பா திருவிழாவுக்கு வந்தே ஆகணும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. மகாராஜா, விழாவுக்கான ஏற்பாடுகள் ஆரம்பமாயிடுச்சு. நாம பறைய அடிச்சு விழாவுக்கான அறிவிப்பை அறிவிச்சாச்சு. இப்ப நம்ம ராஜ்யத்தோட வீரர்கள் எல்லாரும் அரண்மனைக்கு முன்னாடி ஒரு கூடாரம் அமைச்சு போருக்கு தயாரா இருக்காங்க மகாராஜா. மிக அற்புதம் மந்திரியாரே. இப்போ ஒரு வேலை மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அதை இப்ப நானே தான் பண்ணி ஆகணும். மகாராஜா, அப்படின்னா நீங்களும்? ஆமா மந்திரியாரே, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் நானும் நினைக்கிறேன். மகாராஜா, ஆனா இது ரொம்ப பெரிய ஆபத்து. எனக்கு தெரியும் மந்திரியாரே. ஆனா இந்த திட்ட வெற்றி பெறறதுக்கும் ராஜ்யத்தோட நன்மைக்காகவும் இதை நான் பண்ணியே ஆகணும். நாம இந்த நாடகத்தை ஒரு உண்மை மாதிரி அரங்கேற்றி ஆகணும். அதை பண்றது என்னோட கடமை. ஹர ஹர மகாதேவா. வஜீர் ஆசம், இன்னைக்கு அந்த கிருஷ்ணதேவராயனோட தூக்கம் நம்மளோட இந்த பெரிய படையை பார்த்த உடனே காணாம போயிடும். அதுக்கப்புறம் எப்பவும் அவங்க வாழ்க்கையில தூக்கமே வராது. நிச்சயமா உசூர். இப்போ அந்த கிருஷ்ணதேவராயனுக்கு என்ன நடக்க போகுதுன்றத கனவுலையும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். நம்ம சேனையோட இந்த சின்ன படை விஜயநகரத்தோட படைய ஒரே கையில நசுக்கி போட்டுரும். வஜீர், இதெல்லாம் எப்படி? பண்டிதர் ராமகிருஷ்ணா. மந்திரியாரே, மகாராஜா இங்க. பெரிய ஆபத்துன்னு தெரிஞ்சும் மகாராஜா அங்க தனியா போயிருக்காரு. எப்படியும் அந்த ஆபத்திலிருந்து தப்பிச்சு மகாராஜா வந்துருவாரு. நம்ம வீசின வலையில எதிரிகள் கண்டிப்பா வந்து மாட்டணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம். மந்திரியாரே, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன வலை, என்ன ஆபத்து? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நம்ம மகாராஜா தனியா போய் அந்த சுல்தான் படையை எச்சரிக்க போறாரு. கொஞ்ச நேரத்துல சுல்தான் இருக்கிற இடத்துக்கு மகாராஜா போயிருவாரு. ஈஸ்வரா, மகாராஜாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது.
மகாராஜா 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 வசீர், எதுக்காக நம்ம முன்னாடி இவ்ளோ பெரிய படை வந்து நிக்குதுன்னு தெரியலையே. ஹுசூர், இந்த படையோட எல்லை எங்க இருக்குன்னு கூட தெரியல. இவங்களோட படை நம்ம படையை விட பல மடங்கு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இவங்களோட ஒற்றன் இப்ப நம்ம கட்டுப்பாட்டுல தானே இருக்கான். அப்படின்னா நாம தாக்க போறோங்கிற விஷயத்த யாரு சொல்லியிருப்பா? ஹுசூர், நீங்க விஜயநகரத்தை தோக்கடிச்சு அடிமையாக்க தானே வந்தீங்க. ஆமா. ஆனா இப்ப இவ்வளவு பெரிய படை கூட சண்டை போட்டோம்னா நாமளே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். ஹுசூர், நாம நம்மளோட ராஜ்யத்துக்கு திரும்ப போயிடுவோம். நாம அந்த ஒற்றனை கண்டிப்பா தூக்கு மேடையில ஏத்திடுவோம். ஏன்னா அவன்தான் செய்தி அனுப்பி உங்களோட கனவை நிறைவேற விடாம பண்ணவன். இல்ல, நம்ம எல்லாரையும் இவங்க ஏமாத்துறாங்க. நிச்சயமா இங்க ஏதோ சதி நடக்குது. இங்க பாரு, இங்க நிக்கிற இவ்வளவு பெரிய படைக்கு படை தளபதியே இல்லையே. அந்த கிருஷ்ண தேவராயன் எங்கேயும் தெரிய மாட்டேங்கிறான். நம்ம கண்ணு முன்னாடி தெரியற இந்த படைக்கு பின்னாடி வேற ஒரு உண்மை இருக்கு. ஆனா சுல்தான், இந்த சுல்தான் சம்சுதீன் இந்த ஏமாற்றத்தோட வலையில விழமாட்டான். ஹர ஹர மகாதேவா. சுல்தான், நீ இந்த ராத்திரி நேரத்துல திருட்டுத்தனமா விஜயநகரத்து மேல தாக்குதல் நடத்த வந்திருக்க. ஆனா நீ ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துட்ட. நாங்க துளுவ வம்சத்தோட வாரிசுகள். யாரையும் ஏமாத்தவும் மாட்டோம், யார்கிட்டயும் ஏமாறவும் மாட்டோம். அது எங்க ராஜ சபையா இருக்கட்டும் இல்ல யுத்த களமா இருக்கட்டும். பாருங்க, உங்களை வரவேற்கிறதுக்காக இந்த ராத்திரி நேரத்துல வீரர்கள் எல்லாரும் தீப்பந்தத்தை கையில புடிச்சிட்டு நிக்கிறாங்க. உனக்கு தைரியம் இருந்தா முன்னாடி வா சுல்தான், வா. பாத்தீங்களா ஹுசூர், பசியில இருக்கிற சிங்கம் மாதிரி உரிமிட்டு இருக்கான். கிருஷ்ண தேவராயனோட இந்த தைரியம் பின்னாடி நிக்கிற அவனோட படைக்கிட்ட இருந்துதா வருது ஹுசூர். வசீர், நானும் பேரரசன் தான். நாம பின்வாங்க கூடாது. நீ படைய தாக்குதலுக்கு தயாராக்கு. என் பின்னாடியே வாங்க. வாங்க சுல்தான். கடைசியில நாம நேருக்கு நேராவே சந்திச்சிட்டோம். ஆனா உங்களோட முகபாவனை தான் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. என்ன முகபாவனை இது சுல்தான்? இதுக்கான காரணம் ஏமாத்துறவனோட பாவனையா இல்ல ஏமாந்தவனோட பாவனையா? கிருஷ்ண தேவராயா, ரொம்ப யோசிக்காத. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நான் வரலாற்றையே மாத்த போறேன். வரலாற எழுதுகோளால எழுத முடியாது, வாளோட கூர்மையால தான் எழுத முடியும். ஒருவேளை உனக்கு வரலாற்றை உருவாக்க ஆசை இருந்தா அப்பவா உருவாக்கலாம். ஆனா அதனால உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாருக்கு என்ன லாபம்? இப்ப நாம 2 பேரும் இருக்கோம்ல, வா சண்டை போட்டு பார்க்கலாம். வெற்றி யாருக்கும் தெரிஞ்சிடும். நான் விஜயநகர ராஜ்யத்தோட பேரரசர் கிருஷ்ணதேவராயர் உனக்கு வாக்கு கொடுக்கிற. நான் இதுல தோத்துட்டேன்னா இந்த விஜயநகர ராஜ்யம் உன்னோடது. ஒருவேளை சுல்தான் நீ தோத்துட்ட அப்படின்னா இந்த விஜயநகரத்துல மட்டும் இல்ல, இந்த பாரதத்துல நீயும் இருக்கக்கூடாது, உன் பேரும் இருக்கக்கூடாது. பாராட்டியே ஆகணும். நீங்க எல்லாரும் என் கண் முன்னாடி இப்படி தனியா நிக்கிறீங்க, ஆனா அகங்காரமா பேசுறீங்க. உங்களுக்கு பயமா இல்லையா? ஒரு ராஜாவுக்கு தைரியம் தன்னோட படையால தான் கிடைக்கும். என்னோட படைய ஒரு முறை பாரு. எங்க படைக்கு முன்னாடி உன்னோட படை கடலோட ஒரு துளி மாதிரி தான் தெரியுது சுல்தான். பூமியில இருந்து வான வரைக்கும் பரவி கிடக்கிற எங்க படைய ஒரு முறை பாரு சுல்தான்.
உங்க படை ரொம்ப பெருசாதான் இருக்கு. ஆனா நாங்களும் இங்க ஒன்னும் விருந்துல கலந்துக்கிறதுக்காக வரல. ஒரு முறை நீங்களும் என்னோட படைய நல்லா பாருங்க, உங்க தலையே சுத்திடும். அது சரி, உங்களோட படை எங்க காணோம்? இதெல்லாம் பார்க்கும்போது போருக்கு வர அவசரத்துல படைய மறந்துட்டு வந்த மாதிரி தெரியுது. உங்களுக்கு பின்னாடி இருட்ட தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியல. உங்க படைகள் போர்க்களத்தை விட்டு எப்பவோ ஓடி போயிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட ரெண்டு வழிகள் தான் இருக்கு. ஒண்ணு எங்க கூட நின்னு சண்டை போடுங்க, இல்லனா இங்க இருந்து அப்படியே ஓடி போயிடுங்க. என்ன செய்ய போறீங்க சுல்தான்? இங்க பாருங்க மகாராஜா, கிருஷ்ணதேவராயரே, இன்னைக்கு எனக்கு சண்டை போடுறதுக்கு விருப்பமே இல்ல. அது மட்டும் இல்லாம ரொம்பவே இருட்டிடுச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு உடம்பும் சரியில்லை. அதனால நான் கிளம்புறேன். குதாஃபிஸ். சுல்தான் திரும்பி போறானா? மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! இந்த பாராட்டுக்கெல்லாம் சொந்தக்காரன் நான் இல்ல, பண்டிதர் ராமகிருஷ்ணரும் பீர்பாலும் தான். அவங்க பேரை முழக்கமிடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பீர்பால் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பீர்பால் வாழ்க! பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, மிக அருமை. பீர்பால் அவர்களே சிறப்பு. பீர்பால், உன்னை வாழ்த்த வார்த்தைகளே இல்ல. வாழ்க வாழ்க. மகாராஜா, இன்னைக்கு நம்மளோட தாய் நாடு விஜயநகரத்தோட தலை மேல வெற்றி மகுடம் சூடி இருக்கு. அதுவும் இந்த வெற்றி எந்த போரும் இல்லாம, எந்த உயிர் தியாகமும் இல்லாம, ரத்தம் சிந்தாமலே நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் பண்டிதர் ராமகிருஷ்ணரும் பீர்பாலும் தான். இவங்க எண்ணங்களால தான், இவங்க புத்திசாலித்தனத்தால தான். இவங்க ரெண்டு பேரும் பண்ண விஷயம் உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலித்தனமானது தான். அறிவுல ரெண்டு பேருமே சிறந்தவங்க. அதனால இன்னைக்கு நான் இந்த ராஜசபையில பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் பீர்பாலுக்கும் ராஜ கௌரவமும் வெகுமதியையும் வழங்க போறத நான் அறிவிக்கிறேன். மகாராஜா, நாம இன்னும் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை இன்னொன்னு இருக்கு மகாராஜா. அதை நாம இன்னும் முடிக்காம இருக்கோம் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரை 8வது சிறந்த நிபுணருங்கிற பட்டம் கொடுத்து பதவியேற்பு விழாவை சீக்கிரம் நடத்தணும் மகாராஜா. மகாராஜா, இந்த நல்ல நாள்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா குருவே, சொல்லுங்க. நீங்க சரியான நேரத்துல உங்க தியானத்தை விட்டுட்டு இங்க வந்ததும் ஒரு காரணமா தானே? அது மட்டும் இல்லாம பீர்பாலையும் நீங்க தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்க. என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. நன்றி மகாராஜா. மகாராஜா, உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தெரியும் என்னோட வாழ்க்கையின் நோக்கமே தேச நலன் தவிர வேற எதுவும் இல்லைங்கிறது. அதனால மகாராஜா, அது சம்பந்தமா ஒண்ணு சொல்ல விரும்புறேன்.
நான் சொல்ல வர்றதுல யாரும் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டான்னு கேட்டுக்கிறேன். குருவே, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை தயங்காம சொல்லுங்க. எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. நன்றி மகாராஜா. மகாராஜா, ஏற்கனவே நான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கேன். ஆனாலும் என் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி. பண்டித ராமகிருஷ்ணர் அவர்களே, உங்ககிட்ட எனக்கு ஒரு வேண்டுகோள். தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? இப்போ கேள்வி என்னன்னா, பண்டித ராமகிருஷ்ணருக்கு தான் 8வது சிறந்த நிபுணர் ஆகிறதுக்கான தகுதி இருக்குதா? என்னது? இது என்ன கேள்வி குருவே? இதனாலதான் மகாராஜா நான் கேள்விக்கு முன்னாடி அனுமதி கேட்டேன். இத நான் கேட்டதுனாலேயே சில பேருக்கு கொஞ்சம் தவறாவே தோணலாம். ஆனா இந்த கேள்விக்கான நோக்கத்தை எல்லாருக்கும் தெளிவுபடுத்திட்டா சந்தேகங்கள் விலகிடும். பண்டித ராமகிருஷ்ணரே, என்னோட வேண்டுகோளை நீங்க மறக்கல இல்லையா? நீங்க கேட்க வேண்டியது என்னுடைய கேள்வியை மட்டும்தான். அதை நல்லா கேட்கணும். தப்பா எடுத்துக்க கூடாது. குருவே, நான் உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க எதுக்கும் தயங்காம நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. மகாராஜா, சந்தேகத்திற்கு இடமில்லாம பண்டித ராமகிருஷ்ணருக்கு 8வது சிறந்த நிபுணருக்கான தகுதி இருக்குது. ஆனா என்ன குருவே? ஆனா என்ன சொல்லுங்க? பண்டித ராமகிருஷ்ணர் இது வரைக்கும் முழு மனசோட எனக்கு சேவை செஞ்சிருக்காரு, ராஜ்யத்துக்கு சேவை செஞ்சிருக்காரு. அவரு மனசார செஞ்சிருக்காரு. இப்போ கூட நம்ம ராஜ்யத்தை பெரிய ஆபத்துல இருந்து இவர் தான் காப்பாத்திருக்காரு. அது எல்லாத்துக்கும் காரணம் பண்டித ராமகிருஷ்ணர் மட்டும்தானே? உண்மைதான் மகாராஜா, உண்மைதான். ஆனா இந்த விஷயத்துல அவருக்கு துணையா இன்னொருத்தரும் இருந்தாரே, பீர்பால். இத மறுக்க முடியாது. 2 பேரும் சேர்ந்து திட்டமிட்டதுனால தானே எதிரி ஓடுனா. கோட்ட திட்டத்துல பீர்பாலோட பங்கு அதிகமா இருந்ததை மறுக்க முடியுமா? ஏன்னா பண்டித ராமகிருஷ்ணரால அந்த கடிதத்தை படிக்கவே முடியல. ஆனா அந்த கடிதத்தை பீர்பால் படிச்சதோட அதுல இருக்கக்கூடிய கருத்தையும் எடுத்து சொன்னாரு. அது மட்டும் இல்லாம சுல்தானை துரத்துறதுக்கான சிறந்த வழியையும் சொல்லி கொடுத்தாரு. மகாராஜா, 8வது சிறந்த நிபுணருக்கான பதவிங்கிறது ஒரு சிறந்த பதவி. மகாராஜா, இந்த பதவியில உட்கார வைக்கப்படுறவங்க இந்த தேசத்தோட வரலாற்றுல ஒரு சிறந்த ஞானின்னு போற்றப்படுவாங்க. அதனால இத்தகைய தேர்வுகளுக்கு உணர்வு பூர்வமான முடிவு கூடாது. இத முழுக்க முழுக்க அறிவுபூர்வமா மட்டுமே அணுகணும் மகாராஜா. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் மகாராஜா. இதுல நீங்க செய்ய போற அறிவிப்பு உங்க வாழ்க்கையிலேயே நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய அறிவிப்புங்கிறத மறந்துடாதீங்க. அதனால இந்த பதவியை யாருக்கு கொடுக்கணுங்கிறத நல்லா நேரம் எடுத்து சிந்திச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரணும்னு கேட்டுக்கிறேன். மகாராஜா, இப்போ உணர்ச்சி வசப்பட்டு யார் பக்கமும் நீங்க முடிவெடுக்க கூடாது. இப்போ ராஜகுருங்கிற முறையிலையும் எனக்கு இதுவரைக்கும் இருக்கிற அனுபவத்தின் அடிப்படையிலையும் இந்த பீர்பாலுக்கும் சிறந்த 8வது ஆலோசனை நிபுணருக்கான தகுதி இருக்குங்கிற. ஏன்னா இவர் தன்னுடைய அறிவு திறனை நம் முன்னாடி நிரூபிச்சிருக்காரு. அதுவும் ராமகிருஷ்ணனுக்கு சமமா கூட இல்ல, அவரை விட ஒரு படி மேலேயே. மகாராஜா, உங்க முடிவுல நிச்சயமா ஒரு நியாயம் இருக்கணும். இது இந்த விஜயநகர தர்பாருக்கான நியாயத்தின் அக்னி பரீட்சை. சரியான தகுதியானவங்க மட்டும்தான் இந்த பதவிக்கு ஏத்தவங்க. ஆனா குருவே, நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. பீர்பால் அவர்கள் வெளியிருந்து வந்தவர். ஆனா பண்டிதர் மந்திரி அவர்களே, உங்க பண்டித ராமகிருஷ்ணர் ஒரு காலத்துல வெளியிலிருந்து வந்தவர் தான். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இதுதான் உண்மை.
மந்திரியாரே, இங்க விஷயம் வெளியாளா உள்ளாளாங்கிறது இல்ல. விஷயமே சபைக்கு எந்த அறிவாளி தேவைங்கிறது தான். நல்லா யோசிங்க. சரியான சமயத்துல பீர்பாலுக்கு மட்டும் அந்த கடிதத்தின் விளக்கம் புரியாம இருந்திருந்தா இன்னைக்கு தேசம் எவ்வளவு பெரிய பேரழிவுக்கு உள்ளாயிருக்குங்கிறத பத்தி யோசிங்க. இல்ல குருவே, நான் என்ன சொல்ல வரேன்? மந்திரியாரே, குரு சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த விஷயத்துல நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மகாராஜா, விஜயநகரத்தோட அரசவையில ஒவ்வொரு பதவிக்கும் அவங்க தகுதியின் படிதான் நீங்க பதவியை கொடுத்திருக்கீங்க. சிறந்த ஆலோசகர்னா ரொம்ப உயர்ந்த பதவி. அதுலயும் அந்த பதவியோட தகுதியின் படி யாருக்கு அதிகமான தகுதி இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ரொம்ப சரி, ரொம்ப சரியா சொன்னீங்க. 100ல ஒரு வார்த்தை. குரு இப்ப இந்த ராஜசபையில சொன்னது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் யோசிக்க வேண்டியதுதான். ஆனா இதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது. இந்த விஷயத்தை பத்தி நான் நல்லா யோசிக்கணும். 8வது சிறந்த ஆலோசகர் பதவிக்கு யாருக்கு அதிகமான தகுதி இருக்கோ அவங்கள மட்டும்தான் நான் தேர்ந்தெடுப்பேங்கிறத உறுதியா சொல்லிக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.